வணக்கம். இந்த வீடியோவில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இருந்து எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஒரு சிக்னலை எனர்ஜி அண்ட் பவர் வேல்யூஸை பேஸ் பண்ணி 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எனர்ஜி சிக்னல், செகண்ட் பவர் சிக்னல், தேர்ட் நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். சிக்னலுடைய பவர் ஃபைனைட்டாகவும் அதோடைய எனர்ஜி இன்ஃபைனைட்டாகவும் இருந்தது அப்படின்னா அந்த சிக்னலை பவர் சிக்னல்னு சொல்லுவோம். இதுவே சிக்னலுடைய எனர்ஜி ஃபைனைட்டாகவும் பவர் ஜீரோவாகவும் இருந்தால் அதை பவர் சிக்னல்னு சொல்லுவோம். ஒரு சிக்னல் இந்த 2 கண்டிஷனுக்குமே ஒபே பண்ணல அப்படின்னா அந்த சிக்னலை நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனைட் பவர், இன்ஃபைனைட் எனர்ஜி அப்படின்னா அந்த சிக்னல் பவர் சிக்னல். ஃபைனைட் எனர்ஜி, 0 பவர் அப்படின்னா அந்த சிக்னல் எனர்ஜி சிக்னல். இந்த 2 கண்டிஷனுக்குமே ஒபே பண்ணல அப்படின்னா அது நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். இப்போது சிக்னலுடைய எனர்ஜி அண்ட் பவரை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பவர் ஆஃப் த சிக்னல். இதுவே கண்டினியூஸ் டைம் கேஸில் ஆவரேஜ் பவர் கேல்குலேட் பண்ண நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். P equal to limit t tends to infinity 1 by 2t integral minus t to t modulus of x of t the whole square into dt. இதுவே discrete time signal அப்படின்னா power equal to limit n tends to infinity 1 by 2n plus 1 summation over n equal to minus n to n modulus of x of n the whole square. பவருடைய ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் பவர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் பவர் தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த பவர். நெக்ஸ்ட்டு எனர்ஜிக்கான ஃபார்முலா. கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு எனர்ஜி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்டு டிடி. டிஸ்கிரீட் டைம் கேஸில் energy equal to summation over n equal to minus infinity to infinity modulus of x of n the whole square. ப்ராப்ளமில் ஒரு சிக்னலுடைய எனர்ஜியோ இல்லை பவரையோ கேல்குலேட் பண்ண சொன்னால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொடுத்த சிக்னலை ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பவர் அண்ட் எனர்ஜி வேல்யூ கேல்குலேட் பண்ண மினிமம் நமக்கு 5 to 10 minutes ஆகும். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா மினிமம் 5 to 10 seconds ஒரு சிக்னலுடைய எனர்ஜி அண்ட் பவரை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். அந்த சிக்னல் எனர்ஜி சிக்னலா இல்லை பவர் சிக்னலா இல்லை நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னலான்றதையும் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுவே கொடுக்கப்பட்டிருக்க சிக்னல் சைனசாய்டல் சிக்னலாக இருந்தது அப்படின்னா அதோடைய பவர் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2. அதாவது சைன் சிக்னல் கொசைன் சிக்னலுடைய பவர் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2 அண்ட் அதோடைய எனர்ஜி இன்ஃபினிட்டி. ஸோ சிக்னலுடைய ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க சிக்னல் சைன் சிக்னல் இல்லை கொசைன் சிக்னலாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் அந்த வேல்யூ என்னவாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அதோடைய ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பவர் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும் அண்ட் அதோடைய எனர்ஜி டெஃபினட்டாக இன்ஃபினிட்டி தான். அதே போல் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னலில் a இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டி இந்த டைப் ஆஃப் சிக்னலுடைய பவர் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி அதோடைய ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர் தான் நமக்கு பவர் வேல்யூ. அதே மாதிரி அதோடைய எனர்ஜியும் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சிக்னல் வித் ஆம்ப்ளிடியூட் ஏ. ஸோ ஸ்டெப் சிக்னலுடைய பவரும் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2. இதுவே யூனிட் ஸ்டெப் சிக்னலாக இருந்தது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 1. அப்போ பவர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பை 2, அதாவது பவர் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். ஸோ ஸ்டெப் சிக்னலுடைய எனர்ஜியும் இன்ஃபினிட்டி. இதுவே கிவன் சிக்னல் ஒரு டிசி சிக்னல், அந்த டிசி சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூட் 5 வோல்டேஜ் இல்லை 10 வோல்டேஜ் 230 வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் சரி டிசி சிக்னலுடைய பவர் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். பவர் ஆஃப் த டிசி சிக்னல் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிக்னல். ஸோ எனர்ஜியும் இன்ஃபினிட்டி. ஸோ ஜென்ரலாக ஒரு சிக்னல் பவர் சிக்னலாக இருக்கணும் அப்படின்னா பவரோட வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும் அண்ட் எனர்ஜியோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்த
சைனசாய்டல் சிக்னல், ஸ்டெப் சிக்னல் அண்ட் டிசி சிக்னல், இது எல்லாமே வந்து பவர் சிக்னல்ஸ். ஸோ இதோடைய பவர் ஃபைனைட் வேல்யூ அண்ட் எனர்ஜி இஸ் இன்ஃபினிட்டி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக வந்து சிக்னலுடைய பவரை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ பவர் இஸ் ஃபைனைட் அப்படின்னா எனர்ஜி கண்டிப்பாக இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும் ஃபார் பவர் சிக்னல்ஸ். நம்மளுடைய சிக்னல் கண்டினியூஸ் டைம் சிக்னலாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரீட் டைம் சிக்னலாக இருந்தாலும் சரி, அதே சேம் பவர் சேம் எனர்ஜி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1/a ஹோல் பவர் n u of n. இந்த டைப் ஆஃப் சிக்னலுடைய எனர்ஜி a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் பவரோட வேல்யூ 0. எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு e பவர் மைனஸ் an இன்ட்டு u of n. இந்த டைப் ஆஃப் சிக்னலுடைய எனர்ஜி 1/2a அண்ட் பவர் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நான் ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். இதுவே எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n u of n அப்படின்னா அதோடைய பவர் வந்து 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 1. இதுவே எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 1/100 ஹோல் பவர் n u of n அப்படின்னா எனர்ஜி ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் பவர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு என்ன எனர்ஜி வேல்யூ அண்ட் பவர் வேல்யூ வரும் நீங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் ரிசல்ட் வரலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக வந்து எனர்ஜியை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதே சேம் வேல்யூ தான் வந்து ஃபார் கண்டினியூஸ் டைம் கேஸ்க்கும் வரும். ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல்ஸ் வித் ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட். இந்த டைப் ஆஃப் சிக்னலும் எனர்ஜி சிக்னல் தான். ஒரு சிக்னலுடைய டியூரேஷனும் அண்ட் ஆம்ப்ளிடியூடும் ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த சிக்னல் கண்டிப்பாக எனர்ஜி சிக்னல். இதுவே ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸோ இல்லை ட்ரையாங்குலர் பல்ஸோ கொடுத்துட்டு அதோடைய டைம் டியூரேஷன் வித் ஆஃப் த சிக்னலும் ஃபைனைட்டாக இருக்குது, சிக்னலுடைய ஆம்ப்ளிடியூடும் ஃபைனைட் வேல்யூவாக இருக்குன்னா அந்த சிக்னல் கண்டிப்பாக எனர்ஜி சிக்னல். எனர்ஜி வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கும் அண்ட் பவரோட வேல்யூ 0வாக இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல்ஸ். ஸோ இதில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சில சிக்னல் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வரலும் பார்த்துட்டாவே போதும், கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தால் கேட்பாங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் ஏடி யூ ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் மைனஸ் டி. இந்த சிக்னல் எல்லாமே நெய்தர் எனர்ஜி நார் பவர். ஸோ பவர் சிக்னலுக்கான கண்டிஷனையும் ஒபே பண்ணாது, எனர்ஜி சிக்னலுக்கான கண்டிஷனையும் ஒபே பண்ணாது. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு tan t, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/t, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு t ஸ்கொயர் அண்ட் ரேம்ப் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு t இன்ட்டு u of t. ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல்ஸ் வித் இன்ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸ், ட்ரையாங்குலர் பல்ஸ், இந்த மாதிரியான ஒரு சிக்னல் அதோடைய டைம் டியூரேஷன் வித் ஆஃப் த சிக்னல் ஃபைனைட்டாக இருந்தாலுமே அதோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். ஸோ முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஃபைனைட் டியூரேஷன் சிக்னல் வித் ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட்னா இட் இஸ் ஏ எனர்ஜி சிக்னல். எனர்ஜி வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கும், பவர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதுவே டியூரேஷன் வித் ஆஃப் த சிக்னல் வந்து ஃபைனைட்டாக இருந்து ஆம்ப்ளிடியூட் இன்ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் ஏ neither energy nor power signal. So இதே சேம் கண்டிஷன்ஸ் தான் discrete time கேஸ்க்கும். x of n equal to e power n u of n, x of n equal to e power minus an u of minus n, x of n equal to tan n, x of n equal to 1/n, x of n equal to n square. So இந்த எல்லா சிக்னல்ஸுமே வந்து neither energy nor power signals. So பவர் சிக்னல்னா பவர் வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும், எனர்ஜியுடைய வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருக்கணும். எனர்ஜி சிக்னல்னா எனர்ஜி வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கணும், பவர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது problem number 1, the power of the signal s of t equal to 8 cos 20 pi t minus pi by 2 plus 4 sin 15 pi t is option A 40, option B 41, option C 42, option D 82. ஒரு சிக்னலுடைய ரெப்ரசன்டேஷன் எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. ஸோ பவரோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சைனசாய்டல் சிக்னல். ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் அந்த ஃபேஸ் வேல்யூ 20 பை டி மைனஸ் பை பை 2 15 பை டி அது என்னென்னா இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நமக்கு தேவை ஆம்ப்ளிடியூட் வேல்யூ மட்டும்தான். ஸோ நம்ம பவரை கேல்குலேட் பண்ண போகிறோம். சைனசாய்டல் சிக்னல் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய பவர் 8 ஸ்கொயர் பை 2
plus 4 square by 2. Simplify பண்ணோம் அப்படின்னா 64 by 2 plus 16 by 2. Simplify பண்ணா power equal to 40 watts. So option A is the correct answer. Second problem, find the power of the signal. X of t equal to 10 sin 50t plus pi by 4 plus 16 cos 100t plus pi by 3. Option A 26, option B 356, option C 116, option D 178. Signal representation x of t equal to 10 sin 50t plus pi by 4 plus 16 cos 100t plus pi by 3 sinusoidal signal. So power equal to amplitude square by 2. So 10 square by 2 plus 16 square by 2, 100 by 2 plus 256 by 2. Simplify panna 178 watts. Option D is the correct answer. Problem 3. Find the energy and power of the signal. X of n equal to 1 by 3 whole power n u of n. Option A, E equal to 0, P equal to 9 by 8. Option B, energy equal to 9 by 8, power equal to 0. Option C, energy equal to infinity, power equal to 1 by 9. Option D, energy equal to infinity, power equal to infinity. So x of n equal to 1 by 3 whole power n u of n. So in the type of signal, energy signal நமக்கு தெரியும். And in the signal உடைய energy a square divided by a square minus 1. அதாவது x of n equal to 1 by 3 whole power n u of n என்ற ஃபார்மட்டில் இது இருக்குது. ஸோ 9 divided by 9 minus 1 வரும். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு 9 by 8, பவர் ஈக்குவல் டு 0. இது எனர்ஜி சிக்னல். ஸோ பவர் ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் B is the correct answer. Fourth problem, find the energy of the signal x of t equal to e power minus 3t u of t. Option A 1 by 2, option B 9, option C 1 by 6, option D 6. x of t equal to e power minus 3t u of t கொடுத்திருக்க signal representation. ஸோ இது x of t equal to e power minus 8 u of t என்ற ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் சிக்னல் எனர்ஜி சிக்னல் நமக்கு தெரியும். அண்ட் இதோட எனர்ஜி வேல்யூ E equal to 1 by 2a. ஸோ ரிசல்ட்ஸில் இருந்து இதோடைய எனர்ஜி E equal to 1 by 2a நமக்கு தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ 3. ஸோ 2 into 3 6. ஸோ எனர்ஜி equal to 1 by 6 வரும். ஸோ எனர்ஜி சிக்னல்னா பவர் equal to 0. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Next problem 5. Find the energy and power of the signal x of t equal to e power j into 2t plus pi by 4. Option A, energy equal to infinity, power equal to 1. Option B, energy equal to 1, power equal to infinity. Option C, energy equal to power equal to 0. Option D, energy equal to power equal to infinity. So signal representation x of t equal to e power j into 2t plus pi by 4 னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது x of t equal to a into e power j omega t ஃபார்மட். ஸோ நமக்கு ஃப்ரீக்வென்சி அண்ட் ஃபேஸ் எந்த வேல்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்ப்ளிடியூட் தான் முக்கியம். இங்கே ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ 1. ஸோ இந்த டைப் ஆஃப் சிக்னலுடைய பவர் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ பவர் ஈக்குவல் டு 1. ஸோ பவர் ஃபைனட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ அப்போ எனர்ஜி கண்டிப்பாக இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ பவர் சிக்னல். ஆப்ஷன் A is the correct answer. Last problem, unit step signal is a option A energy signal, option B power signal, option C neither energy nor power signal, option D not defined. ஸோ ரிசல்ட்ஸில் இருந்து ஸ்டெப் சிக்னல் வித் ஆம்ப்ளிடியூட் A இஸ் எ பவர் சிக்னல் நமக்கு தெரியும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி இஸ் எ பவர் சிக்னல். பவர் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எனர்ஜி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதே யூனிட் ஸ்டெப் சிக்னல்னா ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு யூ ஆஃப் டி. ஸோ இதுக்கும் அதே சேம் ரிசல்ட்ஸ் தான். பவர் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை 2. இங்கே ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஸோ 1 by 2 இதுதான் பவரோட வேல்யூ. அண்ட் பவர் ஃபைனைட் அப்படின்னா எனர்ஜி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஃபைனைட் பவர் இன்ஃபினிட்டி எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் எ பவர் சிக்னல். ஜென்ரலாக ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அது பவர் சிக்னலாக இல்லை எனர்ஜி சிக்னலான்னு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லும்போது நம்ம பவர் வேல்யூ நமக்கு ஃபைனைட்டாக கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜியுடைய வேல்யூ இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அது பவர் சிக்னலாக தான் இருக்கும். இதுவே எனர்ஜி வேல்யூ நமக்கு ஃபைனைட்டாக கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பவர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அது எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும். Thank you.